நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட்டாவோ இல்லை உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணுமோ அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் நீட் த ரைட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசிப்ளின். நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணுமா? அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே இஸ் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்னாலே ரிஸ்க்கு காம்ப்ளிகேட்டட்னு நினைக்கிறோம், பட் இன்றைக்கி நம்ம அதை உடைக்கிறோம். எஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினான்ஸ் வித் திரு. என்னோட மிஷன் இஸ் டு ஹெல்ப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். In this video, I will show you how investing can help you to take control of your finances and start building wealth. Let's start by defining financial freedom. It's not about being rich. It's all about having enough wealth and passive income to cover your day-to-day expenses without depending upon your 9-to-5 job. அதாவது உங்களுடைய 9-to-5 ஜாப்பை டிபெண்ட் பண்ணாமல் உங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட வெல்த் அண்ட் passive income இருந்துச்சுன்னா you become financial freedom. Financial freedom gives ability to make choices like early retirement, spending more time with family, or pursuing your passion. Why investing is the key to financial freedom னு பார்த்தோம்னா, நீங்கள் பணத்தை சேவ் பண்ணலாம், தட்ஸ் ஃபைன். ஆனால் உங்கள் பணம் க்ரோ ஆகாது. If you want to grow your money, you should invest. If you want to grow more money, you should start investing by today. இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு 100 ரூபா இருக்குன்னா அதை அடுத்த வருஷம் பார்த்தோம்னா அதோட வேல்யூ வந்து 93 ரூபா ஆயிரும். ஏன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் பணம் வீக்கம்னு சொல்லுவாங்க, அதுவே 6-7% இருக்குது. ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் early to enjoy the benefits of compounding. Also, you can beat your inflation. As a beginner, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். இது வந்து ஒரு லோ காஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸஸ் லைக் நிப்டி அண்ட் சென்சஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறதா இதோட வேலையே. சிம்பிளாக சொன்னோம்னா, நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மூலயமா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் க்ரோ ஆச்சுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு க்ரோ ஆகும். செகண்ட் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம சிம்பிளாக பார்ப்போம். செட் ஆஃப் பீப்புள் பணத்தை ஒரு இடத்துல போடுவீங்க, அதை வந்து ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உங்கள் பணத்தை உங்களுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸ்பென்சேஷன் சொல்லிட்டு ஃபீஸ் வாங்கிப்பாங்க. அந்த ஏஎம்சி உங்கள் பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் அது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதே வந்து டெப்ட் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸில் போட்டால் அது வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இல்லை ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டால் அது வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தேர்டு பார்த்தோம்னா பேங்க்ஸ் எஃப்டி அண்ட் ஆர்டி. இது வந்து ஒரு லோ ரிஸ்க்கு, கேரண்டீடான ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இந்த ரிட்டர்ன் வந்து நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. உங்களுக்கு அடுத்த 1-1.5 வருஷத்துக்குள்ளே தேவைப்படுற அமௌண்ட்டை மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்கள் இதில் போட்டு வைக்கலாம். ஃபோர்த்து பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ். நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் ஆகிறீங்க. இது வந்து ஹை ரிஸ்க்கு, ஹை ரிட்டர்ன். ஆனால் அந்த ரிட்டர்ன் வந்து கேரண்டீடாக கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் இன் அனலைசிங் தேர் பிஸ்னஸ் மாடல் அண்ட் தேர் ஃபண்டமெண்டல்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு எந்த வித ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் நேராக திருப்பதி போக வேண்டியதான். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் டைவர்சிஃபையிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கோல்டை வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாம், இல்லை கோல்டு இடிஎஃபாக வாங்கலாம், இல்லைனா நம்ம கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற எஸ்ஜிபி சாவரின் கோல்டு பாண்டாகவும் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கோல்டு வாங்கலாம்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கோல்டு இடிஎஃப் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போது நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, செட் எ கிளியர் கோல். பிஃபோர் இன்வெஸ்டிங் டிசைட் ஒய் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஃபார். எய்தர் உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸ்டெப் 2, சூஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவில் ஜெரதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, ஸ்டார்ட் ஸ்மால். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் இருக்கணும்னு தேவையில்லை. ஈவன் ஒரு 500 ருபீஸ்லேருந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தென் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 4, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை கன்சிஸ்டன்சியாக எவ்ரி மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது மார்க்கெட் லோவில் இருக்கும்போது நீங்கள் பை பண்ணுங்கள், இதே மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கும்போது எய்தர் செல் ஆர் ஹோல்டு பண்ணுங்கன்னு. இந்த அட்வைஸில் நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சியாக எவ்ரி மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே போங்க. இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்லாம் பார்க்குறதுக்கு சீனாவும் ஃபேன்சியாகவும் தெரியலாம், ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல். நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும். பொறுமையும் டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம் நீங்கள் லாங் டேர்மில் சக்ஸஸ் ஆகணும்னா. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்தாலும் அதில் சம் லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஸோ உங்கள் பணத்தை ஒரே அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் அசெட்ஸ் லைக் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, பாண்ட் இந்த மாதிரி பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ரிஸ்க் லெவல் வந்து கம்மியாகும். அனதர் இம்பார்ட்டன்ட், உங்கள் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் கீப் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட் செப்பரேட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்.
Yes, investment is not a gambling. With proper planning and risk management, you can minimize your risk and maximize your returns. Investing is a powerful tool that can help you to achieve financial freedom. But the key is start now, don't wait for the perfect time. மார்க்கெட்டை பொறுத்தவரை இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட்னு நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ த பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் இஸ் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபுளாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீஜஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட என்னோட வாட்ஸ்அப் பிபி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். Where I'm sharing more insights about personal finance. See you next week. Stay tuned. Until then, bye.